ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உண்மையிலேயே சட்டமன்றத்தில் பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இத்தனை நாள் ஒரு குழப்பம் நீடித்திருந்தது. தாவேகா ஒரு டேக் டைவர்ஷன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாராலும் பேசப்பட்டிருந்தது. இது சட்டமன்றத்துக்குள்ளேயும் சரி, மக்கள் கிட்ட வெளியிலும் சரி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எதனா ஒரு எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டா அதற்கு பதில் சொல்ல முடியாம திணறும் பொழுது அதை ஈஸியா என்ன பண்ணிடலாம், டைவர்ட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா அந்த கேள்விக்கு இவங்க கிட்ட சரியான ஒரு பதில் கிடையாது. ஏன்னா பதில் இருந்தா தானே சொல்றதுக்கு. எங்களுக்கு பதில் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம திணறத காட்டக்கூடாது, நம்ம பயந்ததை காட்டக்கூடாது, நம்ம அடங்கி போனதை காட்டக்கூடாது. அப்படின்னா ஒரு டேக் டைவர்ஷனை திருப்பி விட்டுட்டா இங்க பிரச்சனைகள் வரும். அந்த சைடு என்ன பண்ணுவாங்க, எழுந்து கத்துவாங்க, இந்த சைடு எழுந்து கத்துவாங்க, இது டைவர்ஷாண்டு வேற மாதிரி போயிடும் அப்படின்ற ஒரு ட்ரிக்கை தாவேக்கா தொடர்ச்சியா வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த கூட்டத்தொடர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இந்த விஷயங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது முதல்ல யார் ஆரம்பிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா த கிரேட் மாஸ்டர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் என்ன பண்ணுவார், இந்த விஷயத்தை முதல்ல துவக்கி வைப்பாரு. இவருக்கு பக்கவாத்தியம் கொடுக்குறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ராஜ்மோகன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார். இந்த 3 பேரும் சட்டமன்றத்துக்குள்ள இல்லைன்னா அவ்வளவு அழகா நடக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த 3 பேரையும் ஒரு நாள் என்ன பண்ணுங்க, 3 பேரையும் சேர்த்து லீவ் போட சொல்லுங்க சட்டமன்றத்துக்குள்ள. இந்த 3 பேரும் சட்டமன்றத்துல ஒரு நாள் போவே கூடாது. அன்னைக்கு மட்டும் சட்டமன்றம் எவ்வளவு சூப்பரா நடக்குதுன்றதை மட்டும் பாருங்களேன். ஏன் அப்படி தெரியுமா? ஒண்ணு ஆதவ் அர்ஜுனா எழுந்தாருன்னா அவர் எழுந்து என்ன பண்ணுவாரு, டைவர்ட் பண்ணி விடுவாரு. கூட 2 பேர் என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அவர் இல்லையா சிடிஆர் நிர்மல்குமார் எழுந்து டைவர்ட் பண்ணுவாரு. அப்படி அதுவும் இல்லையா ராஜ்மோகன் எழுந்து டைவர்ட் பண்றாரு. இந்த 3 பேருக்கு இதே தாங்க வேலை. சட்டமன்றத்துக்குள்ள ஒரு சட்டசபையை முழுசா நடத்தி முடிப்போம், அழகா நடத்தி முடிப்போம் அப்படின்னா கிடையவே கிடையாது. இதை டைவர்ட் பண்றதுக்குன்னே இவங்க என்ன பண்றாங்க, 3 பேர் இருக்காங்க. இதுக்குன்னே இவங்க ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க போல இருக்கு. இங்க பாருங்கப்பா, சட்டமன்றத்துக்குள்ள கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் தெரியலனா இந்த மாதிரி டைவர்ட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு. ரஜினி முருகன் படத்துல பஞ்சாயத்து நடக்கும்போது கலைச்சு விடுவாங்கல்ல, அந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் பொழுது அதுக்கு பதில் தெரியலன்னா ஆட்டத்தை கழிச்சு விடுற மாதிரி தான் ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டு இருக்காரு. பொறுத்து பார்த்துருந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பொங்கி எழுந்துட்டாங்க. உண்மையிலேயே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்ததுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி வரும்ல, அந்த மாதிரி சவுக்கால எடுத்து அடி 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 நடிச்சிருக்காங்க தாவேக்காவை. அந்த அம்மா உண்மையிலேயே நல்லதா சொன்னாங்க. இத அப்ரிஷியேட் பண்றாரு சபாநாயகர் அவர்கள். ஏங்க நீங்க ஆக்கப்பூர்வமா அவருடைய பதில் என் மனசுல இருக்கிறதெல்லாம் நீயே பேசிடமா தாயி அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க. உண்மையிலேயே அவங்க பேசுனது எல்லாமே ஆளும் தரப்பினருக்கு அந்த மாதிரி ஒரு அடி, சரியான அடி. இந்த அடியை வாழ்க்கையில இவங்க மறக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. சோ இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதித்துறைக்கான மானிய கோரிக்கை நடந்தது. இதுல எம்எல்ஏ ராஜா அவர்கள் இருந்து பேசுறாரு. அவரு நியாயமா தான் பேசுறாரு. எங்க ஆணவ படுகொலை நடந்தத இது வரைக்கும் 10 ஆணவ படுகொலை நடந்திருக்கு. இதனால இந்த துறை மூலமா நீங்க என்ன இது பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் அவர் கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு பயந்து இந்த கேள்வியை கேட்டுட்டார, இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சோமே, கேட்டுட்டாங்கன்னா இதுக்கு பதில் இல்லையே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு, திமுக வந்து ஆதி திராவிடர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, எஸ்சி எஸ்டிக்கு எந்த அளவுக்கு செஞ்சதுன்னு சொல்லிட்டு ஃபுல் லிஸ்ட்டை போட்டு அடிச்சுட்டா போல அந்த ராஜா எம்எல்ஏ. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து டிராபேக். ஐயோ அவங்க வந்து அவுத்து விட்டாங்களே, திமுக ஆட்சி காலத்துல செஞ்சதெல்லாம் சொல்லிட்டாங்களே, இப்ப நம்ம எதுவுமே செய்யலையே, இந்த 100 நாள்ல நம்ம என்னத்தை செஞ்சு கிழிச்சோம், ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. இதுல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டேட்டா பேஸோட பேசுறேன்னு சொல்லிட்டு பொய்யா பூராமே பொய்யா பேசிட்டு இருக்காப்புல. சிஏஜி அறிக்கை எடுத்துட்டு வந்து என்ன பண்றாப்புல, ஆதி திராவிட நலத்துறைக்கு இத்தனை கோடி நீங்க நிதி ஒதுக்கினீங்க, ஏன் இத்தனை கோடி நீங்க இது பண்ணலன்னு சொல்லிட்டு சிஏஜி அறிக்கை எடுத்துட்டு வந்து என்ன பண்றாப்புல சொல்லிட்டாப்புல. உடனே ஏந்தாரு நேரு அவர்கள், எப்பா அதெல்லாம் வந்து நீ சிஏஜி அறிக்கை வந்து இதை பண்ணிட்டு அது வந்து ஒரு எச்சரிக்கை எடுத்துக்கலாமே கண்டி, அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் சரி, நாங்கள் இருந்த சரி, இப்ப நீங்க கூட இருக்கீங்க, அதுல வந்து என்ன பண்ணணும், இந்த நிதியத்தை வேற எதுக்கு செலவு பண்றதுக்கு கூட நீங்க செலவு பண்ணுவீங்க. ஸோ சிஏஜி அறிக்கை சொல்றது ஒரு எச்சரிக்கை எடுத்துக்கலாமே கண்டி, அதை வந்து நீங்க இது வந்து பேசக்கூடாது அப்படின்னு. இதை முதல்ல இந்த கேள்விகளை கேட்டாங்களா, இதை டைவர்ட் பண்ணுன்றதுக்காக அந்த மானிய கோரிக்கை கேட்டு முடிக்கவே இல்லை, பேசி முடிக்கவே இல்லை. குறுக்கால ஏந்து ஆணவ படுகொலையை பத்தி பேசிட்டாங்களே, இதை பத்தி நம்ம வந்து என்ன பதில் சொல்றது, அதனால இதை டைவர்ட் பண்ணி விடணும். இதுக்கப்புறம் அவங்க போனாங்கன்னா திமுக இந்த சாதனைகளை சொல்லிடுவாங்க, மக்கள் கிட்ட நம்ம டம்மி ஆயிடுவோம். ஸோ இதை திசை திருப்பணும், இதை டைவர்ட் பண்ணணும், இதை வந்து என்ன பண்ணணும், அப்படியே இந்த விஷயங்களை வந்து மக்கள்லாம் மறந்துடணும் அப்படின்னா நம்ம எழுந்து என்ன பண்ணலாம், திசை திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா எழுந்து என்ன பண்ணாரு, முதல்ல அவர் பண்ணாருங்க.
உண்மையிலேயே ஆதவர்ஜுனா எழுந்து பேசாம இருந்திருந்தாருன்னா, இன்னைக்கு நடந்த இந்த அவை வந்து சூப்பரா நடந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான இல்ல. இவர் எழுந்து பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் சூப்பரா போயிருந்ததுங்க. அது வரைக்கும் சூப்பரா போயிருந்தது. இவர் எழுந்து பேசினார் பாருங்க. இத தேவையில்லாம இவரு நம்ம ராஜ்மோகன் அறிவாளி இருக்கிறாரு பாத்தீங்களா? அப்படியே கல்வித்துறையை தாங்கி பிடிக்கிற பாகுபலி ராஜ்மோகன் இருக்கிறார்ல, அவர் எழுந்தாரு. என்ன வீரவசனம்! சத்தியமா சொல்றேன். இந்த அவையெல்லாம் பார்த்தா அவ்வளவு கடுப்பாகுது. இந்த தாவேக்காவுடைய அமைச்சர்கள் ஆக்கப்பூர்வமான பதில் சொல்றாங்களா? தேவையில்லாத தெருவுல போறதெல்லாம் இழுத்து விடுற கதை மாதிரி தான் ராஜ்மோகன் பேசுறாரு. என்ன பேசுறாங்க? பிச்சை கிச்சன் பேசுறாங்க. இது ஜாதியை வந்து ஜாதி கலவரத்தை உண்டு பண்ற மாதிரி இருக்குது. தேவையில்லாத எங்கேயோ போற ஓனாவ வேட்டியில எடுத்து விட்ட கதை மாதிரி ராஜ்மோகன் அவர்கள் பேசுறாரு. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு யாருங்க சொன்னா? அவையில யார் சொன்னா? சட்டசபையில எந்த அமைச்சர்கள் சொன்னா? எந்த எம்எல்ஏக்கள் சொன்னாங்க? எதுவுமே சொல்லல. வெளியில பேசுறதெல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க? உள்ளுக்குள்ள பேசுறாங்க. அப்ப தாவேக்காவினர் நீங்க வெளியே என்னென்ன பேசுறீங்க? அதெல்லாம் எடுத்துட்டு வந்து உள்ள பேசுனா என்ன அளவுக்கு நாறி போகும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும்ல. சோ கொஞ்சம் கூட ஒரு குறைஞ்சபட்ச ஒரு அறிவு கூட இல்லாம இந்த ராஜ்மோகன் அவர்கள், அதாவது ஆதவர்ஜுனாவே ஏற்கனவே டேக் டைவர்ஷன் பண்றாரு. கூட நானும் டேக் டைவர்ஷன் பண்றேனே அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்குறாருல ராஜ்மோகன் அவர் ஆதவர்ஜுனாவுக்கு. இதெல்லாம் எங்க கொண்டு போயிருங்க? எழுந்து கண்டிச்சுட்டாங்க. இப்ப தேவையில்லாம அவை முன்னவர் செங்கோட்டையன் அவர்களே எழுந்து கண்டிச்சுட்டாரு. இது தேவையில்லாத டைவர்ஷன் ஆயின்னு இருக்கு. பேச வேண்டியதை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்க சபாநாயகர் என்ன சொல்லிட்டாரு? அமைச்சர்கள் என்ன பண்ணணும்? கேட்கறதுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம இது பண்றது, அது பண்றது, இதை பண்றது அதெல்லாம் சொல்லணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட விவகாரத்துல இருந்து இவங்க பேசுறாங்க. தாதவர்ஜன் அவர்கள் மிரட்டிட்டே இருக்கிறாரு. நீங்க எழுந்து சத்தம் போட்டா நாங்க இது என்ன மிரட்டுறீங்களா? பூச்சாண்டி காட்டுறீங்களா? என்ன பண்ணுவீங்க? அவையில வந்து என்ன இது மாதிரி மிரட்டுறதெல்லாம் வந்து என்ன? இது சுத்தமா சபாநாயகருக்கு பிடிக்கவே இல்லங்க. உண்மையிலேயே அவரு ஒரு சில விஷயங்கள்லாம் கோபமா சொல்ல முடியாத ஒரு இடத்துல இருக்கிறாரு. கோவப்படணும் அப்படின்னா, அவரு பகிரங்கமா கோவப்படலாம். அந்த அளவுக்கு வந்து என்ன பண்றாரு, கோபத்த அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா, இவங்க செயல்பாடுகள் சரியில்ல. ஆளும் தரப்பினர்களுடைய எம்.எல்.ஏக்களுடைய செயல்பாடுகளும், அமைச்சர்களுடைய குறிப்பா ஆதவர்ஜுனோட செயல்பாடுகள் அவங்களுக்கு பிடிக்கவே இல்ல. அவரு ஃபேஸ்லயே தெரியுது. அவருடைய செயல்பாடு கண்டிச்சுட்டாரு ஓப்பனாவே. இந்த மாதிரி அமைச்சர் வந்து பேசக்கூடாது. அவை குறிப்பிலிருந்து நீக்கிறதெல்லாம் பேசி தேவையில்லாம நீங்க வந்து இது பண்ணக்கூடாது. ஆக்கப்பூர்வமான கருத்து சொல்லுங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தேவையில்லாத கருத்துக்கள பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எழுந்தாங்க பாருங்க. கர்ஜித்தாங்க பாருங்க. பிரேமலதா விஜயகாந்த். உண்மையிலேயே அவங்க பேசுறது எல்லாமே விஜயகாந்த் அந்த இடத்துல நின்னு எப்படி கர்ஜிப்பாரோ அதே போல தான் கர்ஜித்தாரு. சட்டமன்றத்துக்குள்ள விஜயகாந்த் கர்ஜித்த மாதிரி தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கர்ஜித்தாங்க. டாரா கிழிச்சிருக்கிறாங்க ஆதவர்ஜுனாவ. ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. அதாவது நான் 2, 3 நாளா கவனிச்சுட்டு இருக்கேன். எக்ஸாமுக்கு பிரிப்பேர் பண்ற மாரி ஒவ்வொரு எம்.எல்.ஏக்களும் தொகுதியுடைய பிரச்சனைகள பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. டே நைட் ஃபுல்லா. ஆனா பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. நாங்க பேசலாம்னு நினைச்சா 6, 6:30 மணி வரைக்கும் இழுத்துட்டு போறீங்க அவைய வந்து. அதுக்கப்புறம் பேச முடியல. இத தேவையில்லாம இது சட்டமன்றமா இல்லை சண்டை மன்றமா அப்படின்னு ஓப்பனா போட்டு உடைச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? ஆதவர்ஜுனா தான் காரணம்னு சொல்லிட்டாங்க. அவரு எழுந்து பேசாத வரைக்கும் சூப்பரா போயிட்டு இருக்கு. எழுந்து பேசின உடனே இங்க வந்து என்ன பண்றதுன்னா சண்டை போட்டுக்கிறாங்க, அமளியில இது பண்றாங்க. ஒருத்தர் என்ன பண்றாங்க? வார்த்தையினால தாக்கிறாங்க. ஓப்பனா போட்டு உடைச்சிட்டாங்க. ஏன்னா இது யாரு சொல்லுவா அப்படின்னு சபாநாயகர் வெயிட் பண்ணியிருந்தாங்க போல இருக்கு. உண்மையிலேயே சபாநாயகருடைய இதுனா, எம்மா என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் நீ சொல்லிட்டம்மா. நீ பேசுனது வந்து எவ்வளவு நயமா சொல்லணுமோ சூப்பரா நயமா சொல்லிட்டீங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா அந்த உண்மையிலேயே மக்கள் கிட்ட இது அதானுங்க இருக்கு. மக்கள் கிட்ட பாக்குறவங்க லைவ் பாக்குறவங்க ஆதவர்ஜுனாவும் ராஜ்மோகன் அவர்களும் சிடிஆர் நிர்மலுக்கும் குட்டகலையா இருக்காங்க. எழுந்து தேவையில்லாம டைவர்ட் பண்றதா தான் இருக்கிறாங்க. கேட்ட கேள்விக்கு பதிலா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை டைவர்ட் பண்ணி விடணும்னா எழுந்து என்ன பண்றாங்க? ட்ரிகர் பண்ணி விட்டுறாங்க. அப்போ திமுக காரங்க என்ன பண்றாங்கன்னா இது லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் சகிச்சிட்டு போயிடக்கூடாது, நம்ம பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பதிலடி கொடுக்குறாங்க. சோ மாறாக இங்க கொடுக்குறாங்க. புள்ளி யார் வச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்திருந்தா, எந்த துறையை பத்தி கேள்வி கேட்கிறாங்களோ அவங்க மட்டும் பதில் சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? இவ்வளவு நேரம் கடத்தி இருக்குமா? கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு இந்த வாக்குவாதமே போயிட்டு இருக்கு ஆதவர்ஜுனால. இதை தான் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சபாநாயகருக்கும் இது பயங்கரமான தலைவலியா இருந்தது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருந்து ஓப்பனா பேசிட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ வேதனைகள் இருக்கு. ஏன்னா பேச முடியல. தொகுதிகளுக்கான பிரச்சனைகளை, மக்களுக்கான பிரச்சனைகளை பேச முடியல. மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுறது தாங்க இது. நீங்க ஒரே ஒரு விஷயம், எதிர்க்கட்சினா என்னங்க? எதிர்க்கட்சி எதுக்கு வராங்க? கேள்விகள் கேட்கறது தான் வராங்க. ஆளும் தரப்பினரை கேள்வி கேட்கறதுக்கு வராங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை
ஆளும் தரப்பினருக்கு இருக்குது. ஆனா பதில் இல்ல அப்படின்ற பட்சத்துல இத டேக் டைவர்ஷன் பண்றாங்கல்ல, இந்த வேலைய தான் சூப்பரா கத கச்சிதமா செய்றாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து என்ன நல்லது செய்றாங்களோ இல்லையோ, மக்களுக்கு என்ன செய்ய போறாங்களோ இல்லையோ, சட்டமன்றத்துக்குள்ள திசை திருப்புற வேலைய சூப்பரா செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. 100 நாள் சாதனை 100 நாள் சாதனைன்னு சொல்றீங்களா? இவங்க 5 வருஷம் ஆட்சி செஞ்சாலும் என்ன தெரியுமா சாதனை பண்ணுவாங்க? சட்டமன்றத்துல எதிர்க்கட்சிகள் கேட்ட கேள்விக்கு, மக்கள் பிரச்சனைக்கு நாங்க டேக் டைவர்ஷன் பண்ணோம். இதுதான் எங்களுடைய சாதனை அப்படின்னு நீங்க சட்டமன்றத்துடைய வரலாற்றுல எழுதி வச்சுக்கங்க. உண்மையிலே இதுதான் நடந்திருக்கு. இதுவரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விக்கு இவங்க கேட்டது சரியா பதில் வந்திருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. அத திசை திருப்புற வேலைக்கு, குட்டைய கலக்கிற வேலைக்கு தான் இவங்க செயல்பட்டு இருக்கிறாங்களே கண்டி, மத்தபடி வேற எதுவுமே செஞ்சதுல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அழகா எழுந்தாங்க. ஆதவ அர்ஜுனாவை கை காட்டினாங்க. இவரு பேசாத வரைக்கும் இங்க சட்டமன்றம் சூப்பரா நடந்திருக்கு. இவரு எழுந்து பேசுறாரு. சட்டமன்றம் அப்படியே டைவர்ட் ஆகுது. மானிய கோரிக்கை டைவர்ட் ஆகுது. கேள்வி நேரம் டைவர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா முடிச்சிட்டாங்க. ஸோ சபாநாயகரும் அதை வரவேற்று பேசியிருக்காரு. எம்மா என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் நீ பேசிட்ட வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வரவேற்று பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த வேலையை தான் இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இதுக்கப்புறமாவது தயவு செய்து மக்களுக்கான பிரச்சனைகளை அங்க விவாதம் செய்யுங்க. ஆதவ அர்ஜுனா அவர்களே, நிர்மல்குமார் அவர்களே, ஆளும் தரப்பினர் அவர்களே, உங்களை எல்லாரையும் தயவு செய்து கேட்டுக்கிறோம். மக்களுக்கான பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் கேள்விகள் கேட்க தான் செய்வாங்க. அவங்க உங்களை டார்கெட் பண்ணதான் செய்வாங்க. இதற்கு உங்க கிட்ட ஆக்கப்பூர்வமான என்ன பதில்கள் இருக்குது அதை முதல்ல சொல்லுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம இது ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா மத பிரச்சனை போகுது, ஜாதி பிரச்சனை போகுது, எப்படி எப்படியோ டைவர்ட் ஆகுது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஆதவ அர்ஜுனா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.